ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் சிவன் போடுறோம் பார்த்தீங்களா, அதோட பார்ட் 5 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கோதுமை முடிச்சு போட்டிருப்போம். பார்த்திங்கன்னா ஒரு 6 இது வரைக்கும் போட்டிருந்துருப்போம். போட்டு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம சிவன் கண் வச்சு போடணும். இந்த வயர் 14 வயர் ஜாயின் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு நேராக எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. 2 பக்கமே 14 இருக்கும் பார்த்திங்களா, அது வரைக்கும் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த கார்னருக்கு நேராக நான் காமிச்சிட்டே வரேன் பார்த்திங்களா, அதுதான் 14வது வயரு. அதுக்கு நேராக ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 14வது வயருக்கு நேராக ஒரு நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியலைன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் போடும்போதே நீங்கள் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க 14க்கு 14ன்ற அளவில். இப்போது நம்ம என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 14க்கு 14 இந்த மாதிரி 2 சைடுமே 14வது வயரு, ஃபஸ்ட்டு வயரையும் 14வது வயரையும் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம சாதாரண நாட்டும் சிவன் கண் நாட்டும் போட்டு ஜாயின் பண்ணணும். இந்த அளவுக்கு மட்டும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ சாதாரண நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் சாதாரண நாட்டு, நெக்ஸ்ட்டு ஒன் சிவன் கண் நாட்டு. இந்த மாதிரி சாதாரண நாட்டும் சிவன் கண் நாட்டும் சேர்த்து நாட் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், சாதாரண நாட் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சிவன் கண் நாட் போடணும். இந்த மாதிரி சிவன் கண் நாட் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சாதாரண நாட் சிவன் கண் நாட் எப்படி போடலான்றதை பார்த்துருந்தோம். அதே மாதிரியே தான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். சாதாரண நாட்டும் சிவன் கண் நாட்டும் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம கண்டினியூஸாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபில் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாதாரண நாட். நெக்ஸ்ட் ஒன் சிவன் கண் நாட். இப்படியே நீங்கள் சாதாரண நாட்டும் சிவன் கண்ணும் வச்சு நீங்கள் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படி லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதையும் பார்த்துடலாம். சுற்றி வர போட்டு முடிங்க. இந்த அளவு வரை போட்டு முடிங்க. போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு நான் சொருவி விட்டுட்டேன். இந்த மாதிரி சொருவி விட்டுட்டேன். சொருவி விட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போது அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இந்த கார்னர் திருப்பின ஃபஸ்ட்டு வயர் இருக்குது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு வயரு இந்த மாதிரி 14 இது போட்டுருப்போம். கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், 14 போட்டிருப்போம் பார்த்திங்களா. அதில் ஃபஸ்ட்டு வயரும் லாஸ்ட்டு 14 வயரும் எடுத்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுருப்போம். அந்த முடிச்சு போட்டு வச்சதுக்கு நேராக இப்போ சிவன் கண் ஒன்று பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வயர் இருக்குது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு இதுக்கு நேராக கரெக்டாக எடுத்துகிட்டே வாங்க. இந்த மாதிரி கரெக்டாக நேருக்கு எடுத்துகிட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி முடிச்சு போட்டிருப்போம். அதே மாதிரியே 14வது வயருக்கு நேராகவும் ஒரு முடிச்சு போட்டு வச்சுருப்போம். பாருங்கள், இதில் 14வது வயருக்கு நேராக கரெக்டாக முடிச்சு போட்டு எடுத்து வச்சுருப்போம். அதையும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 மொத்தம் 14 போட்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 தான் விட்டுறணும். 2 4 தான் விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4. அடுத்தது நடுவில் 6 இருக்கும். அடுத்து சைடில் உள்ள 4 விட்டுருங்க. இப்படி விட்டதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வயர் இருக்கும். அதை ஒரு முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பாருங்கள், நம்ம இதை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எந்த நாட் வருதுன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. சாதாரண முடிச்சா சிவன் கண் முடிச்சான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். இப்போது சைடில் இருக்குது பார்த்திங்களா, அதே அளவுக்கு வயரை எடுத்துக்கோங்க. இதே அளவுக்கு வயரை எடுத்துட்டு நாட்டை போடணும்.
அதே அளவுக்கு கரெக்டாக போடணும். சாதாரண நாட்டா சிவன் கண் நாட்டான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன் மாறிடும். உங்களுக்கு நான் வேணும்னா கொஞ்சம் ஒரு இது எப்படி வந்திருக்குன்றதையும் காட்டுறேன். தப்பாக போட்டோன்னா நமக்கு எப்படி வருன்றதையும் பாருங்கள். இப்போ நான் வந்து சாதாரண நாட்டு சிவன் கண்ணும் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ போடும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், டிசைன் வந்து கீழே வந்து மாறி வந்திருக்கும். உங்களுக்கு கீழே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து மாறி வந்திருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு போடணும். ஏன்னா நமக்கு சாதாரண நாட்டும் சிவன் கண் நாட்டும் நமக்கு கரெக்டாக வரணும். அதனால தான் இப்போ நீங்கள் வந்து அந்த 14 வயருக்குள்ளே முடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை கழட்டிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து அது வந்து கரெக்டாக இருக்காது. போட நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரியே போட்டுட்டு வந்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிசைன்ஸ் மாறி இருக்கும். சாதாரண நாட்டும் சிவன் கண் நாட்டும் உள்ளது. இதை நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுருங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி போட்டிருக்கிறேன்றதை. இந்த மாதிரி நேராக வரணும். அந்த 6 இதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை முடிச்சு போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நீங்கள் கரெக்டாக சிவன் கண் வந்து வர்ற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த 4 வரைக்கும் போட்டு முடிச்சுக்கோங்க. நான் சுற்றி வர போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 4 வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். இந்த சைடையும் நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போது இதே அளவுக்கு எடுத்து நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் ரவுண்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும், ஒன்று செங்குத்தாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ திரும்பவும் அதே க்ரீன் கலர் அளவுக்கு வயரை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இப்போ கரெக்ட் பண்ணது உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ இதே மாதிரி கரெக்டாக போட்டுகிட்டே வாங்க. சாதாரண நாட்டும் சிவன் கண் நாட்டும் இதே மாதிரி டோட்டலாக 4 ரவுண்டு போட்டுக்கணும். சாதாரண நாட்டும் சிவன் கண்ணும் சேர்த்து டோட்டலாக 4 ரவுண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ஃபுல் ரவுண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 3 வந்து ஹைட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 6 இது விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். இதுக்கு மேலே நம்ம ஒரு ரவுண்டு வந்து ஃபுல் ரவுண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் உள்ள 6 இதை மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி நாட் போட்டுகிட்டே வர்றோம். இப்படியே நாட் போட்டுகிட்டே வர்றது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 தடவை வந்து நாட் போட்டுகிட்டே வரணும். அதாவது 3 லைன் வந்து கொண்டு வரணும் ஹைட்டு. இதே மாதிரி சுற்றி வர கொண்டு வந்துடுங்க. 3 ஹைட்டு கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி சொருவலான்றதை பார்ப்போம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 ரவுண்டு கொண்டு வரணும். அதையும் பார்த்துடலாம். இந்த வயர் வந்து இருக்கட்டும், மற்ற இதுக்கு மேலே இன்னும் ஒரு ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 4 ரவுண்டு போட்டு முடிச்சிருக்கேன். 1 பாருங்கள், 1 2 இது ஃபுல்லாக சுற்றி வர ஒரே ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிப்போம். 2 3 4 2 3 4ன்றது வந்து சென்டரில் 6 இதை விட்டுட்டு போட்டிருப்போம். இப்போது இந்த மாதிரி போட்டு முடித்ததை எப்படி சொருவலான்றதை பார்ப்போம். 1 2 ஃபஸ்ட்டு 1 2 விட்டுட்டு 3வது வயர்லேயும் 4வது வயர்லேயும் இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க. 3வது நாட்லேயும் 4வது நாட்லேயும் சொருவி விட்டுருங்க. அதுக்கு மேலே கீழே சொருவ முடிஞ்சால் சொருவி முடிச்சிடுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா கூடையை ஃபுல்லாகவே சொருவணும். இதே மாதிரி சுற்றி வர சொருவி முடிச்சிடுங்க. நான் வந்து உங்களுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் சொருவுறதை காட்டினேன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், உங்களுக்கு காட்டினா தெரியாது. அதனால நான் வந்து ஃபுல்லாக சொருவி முடிச்சுட்டு 2 இது மட்டும் சொருவுறது எப்படின்றத காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சொருவிடணும். ஃபஸ்ட்டு 1 செகண்ட் 1 விட்டுட்டு 3லேயும் 4வது நாட்லேயும் சொருவணும். இது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக போகும். பார்த்திங்கன்னா ஒரு சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மாற்றி மாற்றி போகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி சுற்றி வர நீங்கள் எல்லாமே சொருவி முடிச்சிடணும். சொருவி முடிச்சதுக்கப்புறமா சிவனோட வாய்ப்பகுதி எப்படி போடலான்றதை பார்ப்போம். நம்ம நீர் வரும் பார்த்திங்களா, அந்ததுக்கான பகுதி. இப்போ இந்த மாதிரி நான் சொருவி முடிச்சிருக்கிறேன். இப்போ நாட் எல்லாமே எப்படி போடலான்றதை பார்ப்போம். பாருங்கள், 6 வயர் விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அதுக்காக போடுறது. இப்போ இந்த அளவுக்கு மட்டும் வயர் விட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சமாக ஒரு விரல் அளவுக்கு கூட நீங்கள் வயரை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த 2 இதில் மட்டும் நாட் போட போகிறோம்.
இதில் நீங்கள் சாதாரண நாட் போட்டாலும் சரி, சாதாரண நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணாலும் சரி, இல்லை அதே மாதிரி சாதாரண நாட்டும் சிவன்கண் நாட்டும் கம்பைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாலும் சரி. இப்போ பாருங்கள், நான் சாதாரண நாட் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு சாதாரண நாட், நெக்ஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா சிவன்கண் நாட். அதே மாதிரியே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். பாருங்கள், சிவன்கண் நாட் இதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபுல் ரவுண்டுமே போடணும். சாதாரண நாட், சிவன்கண் நாட் அந்த மாதிரி தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், இப்போது சிவன்கண் நாட் போட்டிருக்கிறோம். இப்போது கீழ்ப்பகுதியிலும் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டிசைன் மாறின மாதிரி இருக்கும். 5 முடிச்சு சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த இடத்துலையே சாதாரண நாட், சிவன்கண் நாட் இப்படியே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ சாதாரண நாட் போட்டிருக்கிறோம். 5 முடிச்சு சேர்ந்து வந்த மாதிரி போட்டிருக்கிறோம். பாருங்கள், அடுத்தது சிவன்கண் நாட் போடணும். பாருங்கள், சிவன்கண் நாட் இப்படியே நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம 6 இது விட்டுருந்தோம். சைடில் இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2 சேர்த்து நீங்கள் நாட்டு எல்லாமே போட்டுறணும். சாதாரண நாட்டும் சிவன்கண் நாட்டும் போட்டுறணும். நமக்கு வந்து சைடில் உள்ள பார்ட்டு வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா, சப்போஸ் கீழே உள்ள பார்ட்டு வந்து தப்பாக வரும். கீழே உள்ள பார்ட்டு கரெக்டாக வந்துச்சுன்னா மேலே உள்ள பார்ட்டு தப்பாக வரும். அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் இருக்கும். பாருங்கள், இப்போ கீழே உள்ள பகுதியெல்லாம் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்காது. நம்ம சிவன்கண் நாட் மாதிரியே தெரியாது. அதனால் இந்த ஒரு சைடு மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சைடில் உள்ள பார்ட்டு தான் தெரியும், கீழே உள்ள பார்ட்டு வந்து தெரியாது. அதனால் நம்ம சைடில் உள்ளதை மட்டும் கரெக்டாக ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறோம். பாருங்கள், சாதாரண நாட்டும் சிவன்கண் நாட்டும் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர்றோம். இப்போது பாருங்கள், இப்போது சாதா, அடுத்தது சிவன். இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போது இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா 5 இது டோட்டலாக 5 போடணும். இதை கட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக வயர் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. நம்ம சொருகிற அளவுக்கு இருந்தால் போதும். திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வச்சுட்டு இப்போது சாதா சிவன் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் சிவன் சாதா அந்த மாதிரி போடுங்க அடுத்த ரவுண்டு. சிவன் சாதான் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது திரும்ப கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. டோட்டலாக 5 டைம் போட்டு முடிக்கணும். போட்டு முடித்ததுக்கப்புறமா அதுக்கடுத்து உள்ள பகுதியில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அதையும் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சிவன்கண் கரெக்டாக தெரியுதா? இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து 5 டைம் போட்டு முடிங்க. நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாகவும் இந்த மாதிரி தான் நமக்கு வரணும். இதே மாதிரி 5 ரவுண்டு போட்டு முடிங்க. 5 போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்றதை பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிருக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு, அதாவது செகண்ட் ரவுண்டு கடுத்து நான் வந்து மொத்தம் 5 டைம் போட்டு முடிச்சிருக்கிறேன். 5 டைம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள், அடுத்தது இந்த பக்கம் ஒரு வயர் விட்டுருக்கிறேன். அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு வயர் விட்டுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன்.
அதே மாதிரி தான் நீங்கள் சாதா சிவன் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு வர்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வயர் விட்டுருக்குறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம தப்பாக போட்டிருந்தோன்னா கரெக்டாக தெரிஞ்சு போயிடும். பாருங்கள், 2 பக்கமுமே ஒவ்வொரு வயர் விட்டுருக்குறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ரைட் சைடில் ஒரு வயரும் லெஃப்ட் சைடில் ஒரு வயரும் விட்டுருப்போம். இப்போது லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு விட்டுருக்குறோம், ஒரு வயர் விட்டுட்டு அடுத்த ஒன்லேருந்து நாட் போட்டிருக்குறோம். அடுத்த டிசைன் கொண்டு வர்றதுக்காக 5 லைன் கொண்டு வந்திருந்தோம். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதே மாதிரி வரிசையாக போட்டுகிட்டே வாங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒரு வயரை மட்டும் விட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து சொருவிடலாம். செகண்ட் நாட்டில் சொருவுங்க. இதில் வந்து 3வது நாட்டில் சொருவ வேணாம், ஏன்னா டிசைன் கொஞ்சம் நமக்கு இதாயிரும். அதனால் நீங்கள் வந்து செகண்ட் நாட்டில் சொருவி நீங்கள் இதை மாட்டி விட்டுக்கணும். இதே மாதிரி சொருவிடுங்க. இப்போது இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டும் கம்ப்ளீட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி சொருவிடணும். சொருவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த இது பார்த்திங்கன்னா இதையும் சொருவிடலாம், ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 இதை வந்து சொருவிடுவோம். இதே மாதிரி சொருவி முடிச்சிடுங்க. சொருவி முடித்ததுக்கப்புறமா நமக்கு வந்து எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றதையும் பார்த்துடலாம். சிவனோட பேஸ் பார்ட்டு கம்ப்ளீட் ஆயிரும். இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுக்கோங்க. நான் முடிச்சதுக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து சிவனோட நீர் ஊற்று பகுதியை முடிச்சிருக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.